ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்டு ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே ஒரு சிம்பிளான வனிலா ஸ்ட்ராபெரி இன்ஃப்யூஸ்ட் பண்ண கப் கேக், ரொம்ப சிம்பிளான ஒரு கப் கேக் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்ல திக்கான கர்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லைங்க, டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்தையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா பீட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிட போகிறோம் செப்ரேட்டாக. ஸோ இந்த மிக்சர் அப்படியே செப்ரேட்டாக கவர் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு புது பவுல், பெரிய பவுலாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. டேக் அ நியூ பவுல். அதில் நம்ம 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கேஸ்டர் சுகர் நம்ம எடுத்துக்க போகிறோம். 6 டேபிள் ஸ்பூன். அதுக்கடுத்து உங்ககிட்ட வெஜிடபிள் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல, ரைஸ் பிரான் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏதாவது ஒரு ஆயில் சூஸ் பண்ணி, பிகாஸ் இது ரெண்டுத்துலேயும் தான் உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருக்கும். ஆயில் ஸ்மெல் எதுவும் வராது. ஸோ இது உங்களுக்கு பேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் கேன் பி வெஜிடபிள் ஆயில் ஆர் ரைஸ் பிரான் ஆயில். நான் இந்த வீடியோவில் ரைஸ் பிரான் ஆயில் இருந்தது என்கிட்ட, அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது 1/4 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சுகரோடு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்த கர்ட் அண்ட் பேக்கிங் சோடா மிக்சர் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மிக்சர் நம்ம இந்த சுகர் அண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கர்ட் அண்ட் பேக்கிங் சோடா செப்பரேட்டாக ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்ம வச்சே ஆகணும். பிகாஸ் அதுதான் இந்த கப் கேக்குக்கு ஃப்ளஃபினஸ் தரப்போகுது. ஓகேங்களா? ஸோ சாஃப்டாக அந்த ஸ்பாஞ்சியான ஒரு டெக்ஸ்சர் வரத்துக்கு இந்த கர்ட் அண்ட் பேக்கிங் சோடா தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூட நம்ம வனிலா சிரப் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறையவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த வனிலாவுடைய ஃப்ளேவர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 3/4 கப் மைதா ஆட் பண்ண போகிறோம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் 3/4 கப் மைதா அண்ட் அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டோம் அந்த கர்ட் கூட. இப்போது நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், மைதா 3/4 கப். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டைரெக்டாக இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோடு சேர்க்க வேண்டாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜல்லடை இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஜல்லடையில் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது மைதா அண்ட் பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு, ஸோ அதை நம்ம லம்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் அண்ட் 3/4 கப் அளவுக்கு மைதா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நான் எல்லாத்தையும் நல்லா ஜல்லடையில் சீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேக் பேட்டர் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான மினிமம் 5 to 6 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். இந்த சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான கப் கேக் உங்களுக்கு வீட்டில் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இது ஒரு பர்த்டேக்கு கூட நீங்கள் அழகாக செஞ்சுட்டு நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணிடலாம்.
இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்கானது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயே நீங்கள் நிறைய ஆட் பண்ணணும், உங்களுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நீங்கள் இதை வந்து உங்களுடைய கேக் ட்ரேயில் நீங்கள் எந்த இதில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ என்கிட்ட குட்டி குட்டியான கப் கேக் லைனர்ஸ் இருந்தது. ஸோ அதை நான் கேக் ட்ரேயில் வந்து பேக் பண்ண போகிற கேக் ட்ரேயில் எல்லாத்தையும் லைன் அப் பண்ணிட்டேன். நீங்கள் சிங்கிளாக கூட வந்து ஒரே கேக்காக கூட நீங்கள் செய்யலாம். இட் இஸ் அப் டு யூ. இது உங்களுடைய விஷ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி கப் கேக்ஸாக செய்யாமல் நீங்கள் சிங்கிளாக மொத்தமாகவே ஒரு கேக் இதுலேயே வந்துட்டு கேக் பேன்லேயே வந்துட்டு மொத்தமாக நீங்கள் இந்த பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு யூ கேன் பேக் இட். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸோ கிடையாது. நான் வந்து இன்றைக்கி கப் கேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஐ எம் டூயிங் திஸ் வே. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கப் கேக் லைனர்ஸ் நீங்கள் வைக்கும்போது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணாதீங்க. ஓகே, ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க. தென் வென் இட் ஸ்டார்ட்ஸ் டு பேக் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஓவர்ஃப்ளோ மாதிரி ஆகிடும். இட் வில் நாட் ஹாவ் இட்ஸ் ஷேப். ஸோ உங்களுக்கு ஷேப் வந்து ஒழுங்காக வராது. கப் கேக் அளவுக்கு லைனர்ஸை விட மேலே வந்து உங்களுக்கு பேக் ஆகி சைட்லலாம் போயிடும், ஒழுங்காக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கப் கேக் லைனர்ஸில் 3/4 அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய கேக் பேட்டரை. ஆர் எல்ஸ் 1/4 ஐ மீன் ஹாஃப் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த கப் கேக்குடைய பேட்டர் வந்து அந்த லைனர்ஸில் கப் கேக் லைனர்ஸில் ஹாஃப் அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டு, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், இட் கேன் பி எனி ஃப்ரூட்ஸ். நான் இங்கே என்கிட்ட வந்து ஸ்ட்ராபெரி இருந்தது. ஸோ ஐ ஹவ் chosen ஸ்ட்ராபெரி. உங்கள்கிட்ட ப்ளூபெரிஸ் இருக்குது, இல்லை பனானாஸ் இருக்குது, இட் கேன் பி எனி திங். பைனாப்பிள் இருக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் சாப் இன்டூ ஸ்லைசஸ். ஸோ மெலிசா ஸ்லைசஸாக சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து உள்ளே வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அது பேக் ஆகும்போது அந்த ஸ்ட்ராபெரியுடைய ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா அந்த கப் கேக்கில் உங்களுக்கு இன்ஃப்யூஸ் ஆகி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராபெரியுடைய ஃப்ளேவர்ஸ், எந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் போடுறீங்களோ அதோடைய ஃப்ளேவர்ஸ் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம வந்து அப்படியே ஓவனுக்கு மாற்றிடலாம். ஸோ ஓவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸ் ஃபார் 20 to 25 minutes. அது நீங்கள் பாருங்கள், உங்கள் ஓவனுக்கு ஏற்ற மாதிரி அது ஒன்று ஒன்றும் வந்து குக் ஆகும். ஸோ எனக்கு வந்து 25 minutes வந்து நான் 180 டிகிரி செல்சியஸில் அப்படியே வச்சுருந்து நான் பார்த்தேன். ஸோ பண்ணதில் உங்களுக்கு சூப்பரான ஒரு கோல்டன் கலர் அழகாக வந்து பர்ஃபெக்டாக எனக்கு பேக் ஆகிருந்தது வித் தட் ரெட் ஸ்ட்ராபெரி ஸ்லைசஸ் ஆன் டாப். ஸோ நான் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் டேஸ்ட் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ஈஸியான ஸ்ட்ராபெரி இன்ஃப்யூஸ்டு வெனிலா கப் கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நீங்கள் கப் கேக்காக பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நார்மல் ஒரு டீ கேக் மாதிரி கூட சிங்கிளாக அப்படியே ஒரே இதுவாக கூட கேக் பேனில் நீங்கள் செஞ்சுக்கலாம். சேம் இதே பேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ரூட்ஸை வச்சு நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய், டேக் கேர். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். அது என்ன ஃப்ரூட் கப் கேக்னா ஸ்ட்ராபெரி. இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கேக்கை வந்து ரெண்டாக ஓப்பன் பண்ணி காட்டுங்க. உள்ளே தனியாக எடுத்துக்கோங்க கேக்கை. ஹாஃபாக பிரிங்க, காட்டுங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. எஸ், ஓகே. இந்த இடத்த கிடச்சிங்க. How is it? நல்லா இருக்கா? வேற லெவலில் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.